சொல்லுங்கய்யா. அப்புறம் எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இல்லையே சார். எப்படி நல்லா இருக்க முடியும்? கஷ்டப்பட்டு ஒரு கான்ட்ராக்ட வாங்கி அது நல்லபடியா முடிச்சு கொடுத்து அதுல இருந்து என்னைக்கோ வரப்போற லாபத்துக்கு இன்னைக்கே கையில இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நாங்க ஒரு வேலையை பார்த்தோம்னா உன்ன மாதிரி ஒருத்த மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் இடையில வந்து லாபத்துக்கு பங்கு கேட்டா நாங்க எப்படி சார் நல்லா இருப்போம்? என்ன மித்ரா, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ சார், நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே. எப்படி எப்படி எதுவுமே பண்ணாம லாபத்துல மட்டும் ஐயாவுக்கு ஷேர் வேணுமோ? ஐயா சொல்லுங்க. ஐயா உங்களை தான் கேக்குறேன், என்னாச்சு? தம்பி தம்பி மன்னிச்சிருங்க தம்பி. அவரு வேற ஒரு வேலையா வந்தாரு. உங்களை வழியில பார்த்ததும் ஏதோ யோசனையில நின்னுட்டாரு. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சச்ச பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க கூட்டிட்டு போங்க. எனக்கு வாங்க வாங்க. இல்ல நான் சீதா, வாங்க சொல்றேன்ல. அவரு மன்னிச்சிருப்பா, வாங்க. மாப்பிள்ளை கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தேன். ஆனா அதுக்குள்ள மறந்து போச்சு. சரி விடுங்க, ஞாபகம் வரும்போது சொல்லிக்கலாம். நாம போய் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணணும். வாங்க. மினிஸ்டர் சொல்லிட்டா இந்த வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி கொடுத்துடுமா? வேணாம் மித்ரா, நான் யாரு என்னன்னு தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உனக்கு தான் நான் யாருன்னு தெரியல. பேர்ல இருக்கிறது கொஞ்சமாச்சும் உள்ள இருந்தா நீ இப்படி வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டேன்.